நம்மளுக்கு சண்டே இருக்கு, ஃபைட் இருக்கா, ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு, ரோஸ்ட் வேணுமா, ரோஸ்ட் இருக்கு. அந்த பையனுக்கு இங்க ஃபுல்லா நரம்பு சுத்தி இங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா போன் உடஞ்சிருக்கும்னு சொல்லி ஃபுல்லா ஆயில்மெண்ட் போட்டு ஷர்ட் போடாதீங்க 1 hour ஷர்ட் போடாம உட்காந்துருக்கோம் லைவ்ல. அவ்வளோ பெயின் அந்த பையனுக்கு கையில இப்படி தூக்கிட்டு இருந்ததுப்பா நரம்பு. அதெல்லாம் காட்டல எபிசோட்ல, பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா. உனக்கு ஒரு பெயினும் இல்லையா, கழுத்து வலிக்குதுன்னு கூட நீ சொல்லலையே, என்ன கூட தான் கழுத்துல நாக்கு போட்டான், எனக்கு கூட தான் வலிச்சுது அப்படின்னு. உனக்கு வலிச்ச மாதிரி ஒன்றும் தெரிலாங்க. நம்ம ஆளுங்க சும்மாவே இது பண்ணுவாங்க. ப்ரமோல மூடுன்றது வார்த்தைக்கு பீப் போட்டாங்க. ஏண்டா இதுல பீப் போட்டீங்களே, இது லைவ்ல பீப் போட்டீங்களா? லைவ்ல போதே இவ்வளோ நாள் விளையாடிட்டு இருக்கிறதுல யாருமே பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதுல நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதை வந்து துவங்கி வைத்து விட்டார் ராணுவ. பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ராணுவ வந்து உணர்றாராம், அவர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, சாட்டர்டே வரப்போகுதுன்னு தெரிஞ்சது. ஜாக் ஏதோ ஒரு விஷயம் சரியா பண்றாங்க. அது என்ன விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்க. ஆனந்தி மாதிரி, தர்ஷிகா மாதிரி, அன்ஷிதா மாதிரி பெஞ்ச் தேய்ச்சிட்டு போல. ஒரு லவ் கண்டென்ட் பண்றீங்க, அதுக்கு 4 பேரை சேர்த்துக்கிறீங்க, 4 பேர் மாமா வேலை பாக்குறாங்க. அவர் வந்து தீராத விளையாட்டு பிள்ளை. 3 பேர் இப்போ, முதல்ல சௌந்தர்யா, அப்புறம் தர்ஷிகா, இப்ப அன்ஷிதா. ஐயோ சத்யா 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 சத்யான்றாரு. சத்யா தூக்கிட்டாங்கன்னா விஷால் என்ன பண்ணுவாரு? சத்யா இல்லாம வாழ மாட்டாரா? அப்புறம் ரம்யாவோட கதி என்ன? ரிஃப்ளெக்ட் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் ரிவ்யூவில் டே 54 இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கூட பிரியா முடிஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நேற்று பார்த்திங்கன்னா ராணுவுக்கும் ரயானுக்கும் ஒரு பிரச்சனை போகுது. அதாவது என்னென்னா, டாஸ்க்கு இதுவாயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா ஜாக்லின், அதுக்கப்புறம் விஷால், அப்புறம் இன்னொருத்தவங்க 3 பேர் ஒரே டைமில் சாச்சனா. ஸோ வந்து இவங்க 3 பேர் வந்து ஒரே டைமில் வந்து வெளில இருந்தார். பிக் பாஸ் காண்டாயிட்டு 10 நிமிஷம் தான் டைம் தர முடியும். ஸோ அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் யார் உள்ளே போகிறீங்க என்னன்றது முடிவு பண்ணுங்கள். ஒரு பொம்மை தான் வெளில இருக்கணும். அப்படி இல்லைனா 3 பேருமே வெளில போயிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. யாருமே இது பண்ணுற மாதிரி தெரியல. பெல் அடித்த உடனே 3 பேருமே வெளில போன மாதிரி, கேம் விட்டு வெளில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி 3 பேரில் 2 பேர் ஆக்சுவலா சாச்சனா எடுத்து போய் ரயான் வச்சுட்டு தான் அவகிட்ட வாக்கு வாங்கிட்டாரு. சாச்சனா கிட்ட வந்து ஜாக்லின் வாக்கு வாங்கிக்கிறாங்க. உன் பொம்மை உள்ள போயிடுச்சு, என் பொம்மை உள்ள போற வரைக்கும் நீ நிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க எடுத்து போய் உள்ள விடா நிப்பா அப்படின்னது. அப்படி நிக்கிறாங்க. ஆக்சுவலி அதுக்குமே ஒரு பிளான் போகுது. என்னன்னா, விஷால் போய் சொல்றாரு, மச்சான் எப்படியாவது புடுங்கி விளையாடலாம், இது புடுங்கிட்டு நான் வேணா புடுங்கி உங்ககிட்ட கொடுக்குறேன், இந்த பொம்மையை தூக்கி போட்டு ஓடி போய் திருப்பி வச்சு அப்படின்ற மாதிரி இவர் ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்றாரு. சத்யாவும் அதுக்கு ரெடி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் சேச்சி இருக்காங்களே, சேச்சி வந்து சொல்றாங்க, சத்யா எப்படியாவது அந்த நீ இந்த பொம்மையை வந்து கொடுக்க கூடாது. அப்படி பேச்சுவார்த்தை நடத்துறனா கூட இந்த பொம்மையை வந்து நீ கையில வச்சுக்கிட்டு அந்த விஷால் பொம்மையை வாங்கிட்டு இந்த பொம்மையை தூரம் தூக்கி போட்டுட்டு நீ ஓடி போய் இதை வச்சிரு, அவங்க எடுத்துட்டு வரதுக்குள்ளே நீ வச்சிடலாம் உள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு வன்மத்தை சேச்சி வந்து திணிக்கிறாங்க. சேச்சி அன்ஷிதா வந்து இதை திணிக்கிறாங்க. ஸோ எனக்கு ஒரு வகையில் சந்தோஷமா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெசிவ் வந்து பெஸ்ட் இம்ப்ரெசிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் நான் நெகட்டிவா பார்த்தா அன்ஷிதா நெகட்டிவ் தான். அது நல்லா கிளியரா தெரியுது. குட் பிளேயராக வந்தோம்னா அவங்க நெகட்டிவ் கேரக்டர் தான், அவங்களுக்குள்ள நெகட்டிவ் இருக்குதான். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி சொல்லும்போது இது எல்லாம் எபிசோட்ல கட்டு. அன்ஷிதா சொன்ன விஷயம் எபிசோட்ல கட்டு. இதுக்கப்புறம் வந்து விஷாலும் வந்து என்ன சொல்றான்னா, சரிடா விடுறா பரவாயில்ல, லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இழு, எவ்வளோ நேரம் போதுன்னு பார்க்கலாம், சண்டைலாம் வேணாம் அப்படின்ற. ஏன்னா அங்கே சாச்சனா நிற்கிது எதிரில் பொம்மையை வச்சுட்டு, அதனால சண்டைக்கு போக மாட்டாங்க. இவங்க கிளவர் பிளான் தான் ஜாக்லின் அந்த இடத்துல பண்ணாங்க. சாச்சனா கிட்ட அவனுக்கு வரமாட்டாங்க. ரயான் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ரயான் தானே இன்னேத்திக்கு அடுத்த கேம்ல அடுத்த ரவுண்ட்ல அடிச்சினாங்கல்ல, அதை விட பயங்கரமா போயிருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி வரும்போது சாச்சனான்ற ஒரு காரணத்துக்காக இவங்க நின்றுட்டு ஜாக்லினோட பொம்மை உள்ள போகக்கூடாதுக்காக அவ்வளோ பேரும் சேர்ந்து பயங்கரமா வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க சத்யாவை. சத்யா அவர் வாயில சொல்றாரு, தூங்கட்டும் குழந்தை, என்ன சொன்னாரு, டாமி கொண்டா தூங்கு போதும், நீ விளையாடுனது போதும், தூங்கு தாளாட்டிட்டு இருந்தாரு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சத்யா நீங்க தான் அந்த வீட்டுல பெஞ்சு தேய்க்கிறீங்க, எவனையாவது தேய்க்கிறீங்க, பேசுறீங்க, அப்படியான்னு மட்டும்தான் கேட்டுன்னு இருக்கீங்க ஊர் நியாயம் பேசிட்டு. உங்களுக்குன்னு ஒரு சுய புத்தியும் இல்லை, சுயமா பேசுறதும் கிடையாது.
அதே மாதிரி ஜாக்லின் இருக்க முடியுமா? தூங்குன்னு தூங்க வைக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஜாக்லின். அவங்க இயல்பாவே அந்த மாதிரி கிடையாதுன்ற. ஸோ அதனால உங்கள மாதிரி அவங்க தூங்க மாட்டாங்க சத்யா. நீங்க எவ்வளோதான் தூங்க வச்சாலும், தூங்குறதா உங்க மச்சான சேர்ந்து தானே தூங்க போறான் இப்போ. ஸோ அதனால இவர் வந்து அந்த ஐடியால இருந்தாரு. பிக் பாஸ் கொடுத்தாரு ஒரு தக்கு அந்த டைம்ல. 10 நிமிஷம் தான் டைம். எடுத்துன்னு போய் வைக்கணும் அப்படின்றாரு. எடுத்துன்னு போய் வைக்கலன்னா 2 பொம்மையும் அவுட்ன்றாரு. ஃபர்ஸ்ட் சொல்லும்போது 10 நிமிஷம் தான் டைம்ன்றாரு. அடுத்த 5 நிமிஷம் இருக்கும்போது இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 2 பொம்மையில ஏதாவது ஒரு பொம்மை உள்ள போலன்னா 2 பேருமே அவுட்ன்றாரு. அப்பதான் ஜாக்லின் கை தட்டுறாங்க. வா நீ என் கூட சேர்ந்து வா. என்னதானே நீ நினைச்ச வெளில அனுப்பணும், உன்னையும் சேர்த்து நான் அனுப்புறேன் வா. அப்ப ரயான் கிட்ட போய் அவங்களே சொல்லிடுறாங்க, நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க 2 பேர் விளையாடுங்கடா. நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தே ஆகணும் எனக்கு அப்படின்றது ஜெஃப்ரி கிட்டே ரயான் கிட்டே சொல்லிடுறாங்க. அப்ப அவங்களுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஜாக்லின் அந்த இடத்துல அவுட்ன்றது ஒரு பக்கம் நம்மளுக்கு வருத்தமா, எனக்கு வருத்தமா இருந்தாலும் அந்த இடத்துல விஷால் அவுட் ஆகும்போது எனக்கு ஜாலியா இருந்தது. ஓகே அவங்களுமே அவங்க அவுட் ஆனதோட விஷாலுக்கு ஜாலியா. கர்மா இஸ் a boomerang. நீ என்ன நினைச்ச? ஜாக்லின் பொம்மை உள்ள போகணும்னு நினைச்சேன். இப்பவும் பொம்மையும் உள்ள போல என்ன பண்ணுவேன்? அவங்க இன்னொரு தாட்டி யோசிச்சாங்க, சாச்சனா கண்டிப்பா நம்மளுக்காக செய்வா, எடுத்துட்டு போய் வைப்பான்னு. சாச்சனா கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் போதே அங்க பசர் அடிச்சிச்சு. சாச்சனா பேசிட்டு இருக்கும்போது சொல்லுன்னு, எனக்கு அந்த பொம்மை உள்ள போகணும், இந்த பொம்மை உள்ள போகக்கூடாதுன்னு சத்யா சொல்றாரு. அப்போ சாச்சனா அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொல்றாங்க, எனக்கு வந்து என் பொம்மையும் உள்ள எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க, அதனால நான் வந்து நான் நிப்பேன் அப்படின்னு. பாம்பு திடீர்னு நல்ல பாம்பா மாறிடுச்சு. அதான் எப்படின்னு தெரியல. அதுவும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் அந்த பாம்புக்கு அந்த முட்டை, அதாவது அவங்க பொம்மை உள்ள போனதால பாலை வச்சிராங்க. நான் ஒரு ரவுண்டுக்கு நல்லவளா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. அடுத்த ரவுண்ட்ல வேற மாதிரி ராணுவ கிட்ட, நீ உன்னால முடியும், நீ அமைதியாரு, நீ லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா பேசிச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த ரவுண்ட்ல 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. தன்வினை தன்னை சுடும், அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. ஸோ அதாவது இதுல ரயான் வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்க கிட்ட டாப் 8ன்னு சொன்னோம்ல, டாப் 8க்கு அப்புறம் தானே அவங்க சண்டை போட்டிருக்கணும், ஏன் இப்பவே வாண்டடா எடுத்தாங்கன்னும் போது, அது என்கிட்ட எதுவும் இன்னைக்கு சொல்லலையே, நேத்தோட அது முடிஞ்சிச்சு இல்ல அப்படின்றாப்புல விஷால். அதாவது தெரிஞ்சுதான் இது நடக்குது. அவங்க சாஃப்ட் மோட்ல இருக்கும்போது அட்டாக் பண்ணாதானே அவங்க இதுவாவாங்க அப்படின்ற மாதிரி விஷாலோட பிளே. ஸோ எனிவேஸ் அது ப்ளே பண்ணதுக்கு நீங்களும் அனுபவிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேம் முடிஞ்சுது. நீ சும்மாவா ஆடின? அடுத்த கேம்ல உன்னை தூக்கிட்டாங்களே, நீ சும்மாவே ஆட மாட்ட, அடுத்த கேம்ல உன்னை தூக்கிட்டாங்க சத்யா. யாருமே பொம்மையை தூக்கத்துக்கு ஆள் இல்லை, என்ன பண்றது? சரி ஓகே, சரியான கொலாப்ஸ். சரி, அதாவது அத்தனை பேர் இருக்கும்போது கண்டிப்பா டெஃபினட்டா மாத்தி யாராவது ஒருத்தர்கிட்ட பேசி வச்சு மாத்திருக்கலாம். அந்த ஒரு மூலையே உனக்கு இல்லையேன்ற, நீ பேசவே இல்லையே. என் மச்சானுக்காகடா நான் செய்வேன், அந்த பொம்மை உள்ள போவாது லைவ்ல, இதெல்லாம் நடக்குது. எபிசோட்ல அவ்வளோ கட்டு. இவங்களெல்லாம் நல்லவனா காமிச்சிட்டு என்னத்தான் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவ்வளோ கட்டானதுக்கு அப்புறம் அழகா துண்டா இவர் பொம்மை தனியா நிக்குது. நான் தான் அவுட். உடனே சமாளிக்கிற, என் மச்சான் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப கில்ட்டா. அவரு ஒண்ணு எனக்கு ரொம்ப கில்ட்டா இருந்தது. இல்லடா நீ என் பொம்மை எத்தனை போய் வச்சு இல்ல, எனக்கு அது ரொம்ப கில்ட்டா இருந்தது. என் பொம்மையை நீ எத்தனை போய் வச்ச, உன் பொம்மையை என்னால எத்தனை போய் வைக்க முடியல விஷால் அப்படின்னு எனக்கு ஒரே வருத்தமா இருந்ததுடா. சரி நான் கேட்கறேன், சப்போஸ் இந்த வாரம் சத்யாவை தூக்கிட்டாங்கன்னா விஷால் என்ன பண்ணுவாரு? ஐயோ சத்யா 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 சத்யான்றாரு. சத்யாவை தூக்கிட்டாங்கன்னா விஷால் என்ன பண்ணுவாரு? சத்யா இல்லாம வாழ மாட்டாரா? அப்புறம் ரம்யாவோட கதி என்ன? அந்த மாதிரி தானே கேட்க தோணுது. அந்த மாதிரி பாண்டிங் இருக்கும் எல்லாருக்குள்ளயுமே, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கும், மச்சான் மாமா எல்லாம் பேசுவாங்க தான். கேம் இண்டிவிஜுவல் கேமா விளையாடுங்கன்னு உங்களுக்கு தான் சொல்லியாச்சு, சொல்லி ஒரு வாரம் ஆகுது, இன்னமும் நீங்க விளையாடலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. விளையாடுறவங்களையும் கெட்டு விட்டுனுக்குறீங்க. அதுக்கு நீங்க வெளில போயினதுக்காக அவரும் கேம் விட்டு வெளில போயிடுச்சு. அடுத்த ரவுண்ட்ல தான் வந்தது இந்த 7.5 சனி பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பிடிச்சது ஜெஃப்ரிய. அது வந்து என்ன சொல்றது, நீங்க ஏதாவது கேளுங்க நான் சொல்றேன் அப்புறம். ஸோ அதுதான் அடுத்த ரவுண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, சரி இது இப்படியே போனா என்னடா இவனுக்கு அடிச்சிக்க மாட்டான்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்துட்டார் போல பிக் பாஸ். அப்புறம் என்ன சொல்றாரு, சரி என்ன பண்ணுங்க, வெளில உட்காந்து எதுக்கு சும்மா வேடிக்கை பார்க்குறீங்க, உள்ளே வந்து ஏதாவது பிடிச்சி தடுத்து ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது சண்டை போடுங்கன்ற மாதிரி அவரோட மைண்ட் செட்டு. இப்பயாவது சண்டை போட்டு தொலைங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் யார் வேணால் தடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் அந்த பால் அந்த பிட்டுக்குள்ளே அதுக்குள்ளே போயிட்டு பொம்மை போடக்கூடாது, வெளில இருந்தே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, தடுத்துக்கோங்க, டாலர்ஸ் வெளில தடுத்துக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதும் எல்லாம் இது பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு தலைவர், யார் ராணுவ போயிட்டு ரயானையும் ஜெஃப்ரியும் போட்டு அழுத்துன்னு அழுத்துறாரு. ஸோ அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, பொம்மை இங்கே வச்சுருந்தனால பொம்மையும் சேர்த்து பிடிச்சிட்டாரு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்ன பிடிச்சிக்கோ, பொம்மையை பொம்மை அப்படின்னு ரொம்ப நேரம் கத்திகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அப்புறம் இப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடுங்கிட்டு ஜெஃப்ரி போயிட்டு வச்சிட்டாப்ல.
வைக்கிறதுக்கு போகும்போதே தான் அந்த இங்கதான் பிடிக்க கூடாது சொல்றேன், அங்க போய் லாக் பண்றேன், அங்கேயும் போய் இப்படி பிடிச்சாரு, இப்படி பிடிச்சி தூக்குறாரு. அப்போ அதுக்குள்ளேயே வந்து மஞ்சரியை உள்ள எப்படியோ தள்ளிட்டாரு முத்துக்குமரனும் இவங்கெல்லாம் சேர்ந்து உள்ள தள்ளதுனால அந்த பக்கம் போயிட்டாரு. ஸோ அந்த பக்கம் போனது ரயன் மட்டும் இருந்தாரு. ரயன் மஞ்சரி பிடிச்சிட்டு இருந்ததுனால முத்துக்குமரன் போய் சரி மஞ்சரிக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி போயிட்டு ரயனை பிடிச்சிட்டாரு. ரயனை பிடிச்சிட்டு நீ மஞ்சரி நீ போயிடு, மஞ்சரி நீ போயிடுன்னு சொல்லிட்டு மஞ்சரி அமுச்சு விட்டு ரயனை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ ரயனை லாக் பண்ணதுனால ரயன் வச்சிருந்த பொம்மை காலி. ஆக்சுவலாக இந்த எஸ்டிஆர் சொல்வார்ல, எனக்கு நடிக்க தெரியாதுங்க, அவருக்கு உண்மையாகவே கட்டு இது ஓகே, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நான் அவரை இழுக்கிறதுக்கான காரணம் டைலாக் தான் ஓகே. அந்த மாதிரி ராணுவம் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப நல்லவன், இந்த டாஸ்க் எனக்கு புரியல, நான் பாதிலேயே அவுட் ஆகிட்டேன், பிக் பாஸ் எனக்கு வாய்ப்பு இல்லையா, நான் வச்சுருந்தா நான் நல்லா விளையாடிருப்பேனேன்னு சொன்னது அவர் காதில் விழுந்து போயிட்டு அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, சரிடா நீ கேமுக்குள்ளேருந்து விளையாடாத, கேமுக்கு வெளியிலேருந்து நீ வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்போது நீ விளையாடணும்னு நினச்சா ஜென்யூனாக விளையாடணும். இவர் சத்யா இதுல ஃபர்ஸ்ட் கோழி மூட்டி ஊர் கேள்வி வந்து விஷால் தான். என்ன பண்றாருன்னா லைவ்ல கிளியரா தெரியுது, ராணவா விட்டுறாதடா, நல்ல வாய்ப்பு இது நம்மளுக்கு, விடவே கூடாது, நீ உன் கேம நான் இப்பதான் பார்க்க போறேன் மச்சான், வா மச்சான் வா மச்சான் வா மச்சான், சூப்பர்ரா நீ ஆடுறா, ஆடவே இல்லை, ஆடுறா நீ வாடா நீ ஆடுறா, இதெல்லாம் இந்த ஊர் கேள்வி ஏத்தி விட்டாச்சு. உலக கேள்வி ஒண்ணு இருக்கு சத்யா, அது என்ன பண்ணுது, நான் இங்க லாக் பண்ணிக்கிறேன் நீ அங்க லாக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ இவங்களுக்கு கிளியரா தெரியும் ரயான் பொம்மையை ஜெஃப்ரி தான் எடுப்பான், ஜெஃப்ரி பொம்மையை ரயான் தான் எடுப்பான்னு சொல்லிட்டு. அப்போ அன்ஷிதா வந்து சொல்லுது, ஜெஃப்ரி பொம்மை போகும்போது யாரும் நம்மலாம் தடுக்கக்கூடாது, இதெல்லாம் லைவ்ல நடக்குது, யாரும் தடுக்கக்கூடாதுன்றத தர்ஷிகா அன்ஷிதா ஆனந்த் இல்லை இவங்க 2 பேர் வந்து பாய்ஸ் கிட்ட சொல்றாங்க, விஷால் எங்க பிளானும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது அப்ப ராணவ் சொல்றான், ஜெஃப்ரி வந்து ரயான் பொம்மை எடுப்பான், அவன் பெட்டிலேருந்து வந்ததும் டப்புன்னு நான் லாக் பண்ணிடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் எப்படியாவது லாஸ்ட்டு ஸ்லாட்டை முடிச்சிடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாப்புல. அப்போது ரயான் என்ன பண்ணுறான், அந்த பசன் அடித்ததும் ஜெஃப்ரி பொம்மையை எடுத்தாச்சு, இவன் ரயான் பொம்மையை எடுத்துட்டு அப்படி பெட்டிலேருந்து எகிரி குச்சதும் லபக்குன்னு பிடிச்சிட்டாரு. பிடிக்கும் போதே அந்த ஃபோர்ஸில் பிடிக்கும் போதே இந்த பையனுக்கு வலி வந்துருச்சு ஜெஃப்ரிக்கு. அப்போ வலி வந்தோடனே விடுறா விடுறா விடுறான்னும் போது விடவே இல்லை. அப்போ ரயான் பிடிச்சி இழுக்கிறான், பின்னால் இருந்து நின்றுட்டு இருக்கும் போதே நடக்குது இது. ரயான் பிடிச்சி இழுக்கும் போது விட முடியல, ஒரு ஆளால பிடிச்சி இழுக்க முடியல. அப்ப ஜெஃப்ரி என்ன பண்றாப்புல, வாண்டடா சுத்துறா மாதிரி சுத்தி வந்து பெட்டுக்குள்ள விழுந்தா உள்ள அவுட் ஆனாலுங்க பெட்டுக்குள்ள வரக்கூடாது, அது முதலே ரூல் சொல்லிட்டாரு. அப்ப பெட்டுக்குள்ள விழுந்தா இவன் எழுந்து போயிடுவான்றதுனால இவர் என்ன பண்றாரு, ரயான் பின்னால இருக்கிறது தெரியாம இப்படி சுழல்றாரு ஜெஃப்ரி. சுழலும் போது 3 பேரும் விடுறாங்க பெட்டுக்குள்ள விழுந்தா இவன் விடல, பிடிச்சது தான் அந்த லாக்கு. அதாவது நீ பொம்மையை தான் பிடிச்சிட்டு இருக்கனா கூட கை இப்படி இழுக்கும் போது விழுந்துடலாம், நீ ஆளையே பிடிச்சி லாக் பண்ணிருக்க, செம்ம டைட் லாக். அது பார்க்கும் போதே கிளியரா தெரிஞ்சது லைவ்ல, நான் ஓட்டி பார்த்தேன், அது லேசா தான் பிடிக்கும், ஏன்னா அவ்வளவு போய் சொல்றாங்க, அதுக்கப்புறம் லேசா தான் பிடிச்சோம். அப்ப நான் ஓட்டி பார்க்கும்போது தெரியுது பயங்கர டைட் லாக். ஆனா ஃபர்ஸ்ட் ரயான் பண்ண விஷயம் என்னன்னா, கையை பிடிச்சி இழுக்கிறாப்புல, 2 கையும் இந்த சைட்ல ஒரு கை இந்த சைட்ல ஒரு கை ராணுவ வச்சு இப்படி இழுக்கிறாப்புல, முடியல, ஏய் நீ பொம்மையில கை வைக்கக்கூடாதுடா, எறன்னு ஒரு சைடு பிடிச்சி இப்படி எடுக்கிறாப்புல, விடல. லாஸ்டா தான் இவர் லாக் போடுறாரு கழுத்துல. லாக் போடும்போது கூட டைட் லாக்கா இருந்தா உங்களுக்கு கழுத்து இப்படி இருக்கும், ஆனா அவர் லாக் போடுறது இங்கதான், அவருடைய எட்ஜ் இங்கதான் இருந்தது, இந்த கை வந்து இப்படி இருந்தது, அது மேல இருந்து டாப் ஆங்கிள் இருந்து காட்டும்போது கிளியரா தெரிஞ்சது பயங்கர டைட் லாக் கிடையவே கிடையாது. நீங்க டைட் லாக் பண்றீங்கன்னா கழுத்தை என் கழுத்தை அழுத்துறானே இப்படி பிடிக்காம இப்படியே புடிச்சுன்னு இருப்பீங்களா? உங்களுக்கு வலிக்குதுன்னு ஃபீல் ஆகுதுன்னா, இப்ப நான் உங்களை கழுத்துல போட்டு லாக் பண்றேன், நீங்க ஜெஃப்ரியை புடிச்சிட்டு இருக்கீங்க, ஜெஃப்ரி பொம்மையை விட்டுட்டு ஐயோ என் கழுத்துன்னு பிடிப்பீங்களா, இல்ல அப்படியே புடிச்சுன்னு இருப்பீங்களா? உங்களுக்கு வலிக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கழுத்து நம்ம கழுத்தாச்சுன்னு பிடிப்பீங்களா இல்லையா? அங்க அந்த சீனே நடக்கல, சொல்லியும் எடுக்கல. அதுக்கப்புறமா இவன் ஜெஃப்ரி என்ன பண்றான், நீ எத்தனை போய் என் பொம்மையை வச்சிடறா அப்படின்னு சொல்லும் போது இவன் அப்பவும் ரயான் போவாம முத்துன்னு கத்தும் போது சத்யா ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஜெஃப்ரி கிட்ட நான் வரமாட்டேன், ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு, நான் வந்தேன்னா அது வேற மாதிரி எங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடும், ஸோ எங்களுக்குள்ள இருக்க பாண்டு போயிடும், நான் வரமாட்டேன், நீ என்ன வேணா பண்ணிக்கணும், அவ்வளோ குரல் கொடுக்குறான் ஜெஃப்ரி. சத்யா திரும்பியே பார்க்கல, அவனால மூச்சு விட முடியல அந்த பையனால, என்னால முடியலடா சத்யா திரும்புடா, அவ்வளோ கிட்டக்க இருக்கீங்க, அது கூடவா காதல உள்ள உங்களுக்கு, அவ்வளோ கத்தும் போது அந்த இடத்துல வந்து முத்து வராரு. முத்து வந்து என்ன பண்றாரு, இவங்க கேக்குறாங்க, முத்து பொம்மை இவன் பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா, பெட்டுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னும் போது பிக் பாஸ் மேல இருந்து குரல் தராரு, பெட்டுக்குள்ள குதிக்க கூடாதுன்னு தெளிவா சொல்லப்பட்டது, ஏன் குதிச்சிங்க அப்படின்ற மாதிரி. அப்போ வெளியில எழுந்து வரோம், அப்பவும் உடல லாக்கு.
அப்ப இவன் ஜெஃப்ரி நான் சொல்றேன், நீ எத்தனை போய் பொம்மையை வச்சிருந்தது அங்கிருந்து இவங்க ஐ மீன் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜெஃப்ரி பொம்மை உள்ள போகும்போது ராஜ மரியாதை கொடுத்து வரவேற்கப்பட்டது. ஜெஃப்ரி பொம்மை உள்ள போயிடுச்சு. உள்ள போய் வைக்கும்போது நான் அப்பயே சொன்னேன்ல, ஜெஃப்ரி பொம்மையை உள்ள வைக்கும் போது யாரும் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னேன்ல அப்படின்னு அன்ஷிதா கத்துறாங்க. அந்த இடத்துல விஷயம், ஏய் ஜெஃப்ரி பொம்மைடா விடுங்கடா, வழி விடுங்க. அதாவது இந்த குரல் எல்லாம் ரயான் காதுல கேக்குது. வெளியில வராரு, வந்து திருப்பியும் போறாரு. போறதுக்குள்ள அங்க வந்து ஜாக்லினும் இவங்களும் பிச்சு இழுத்துட்டு இருக்காங்கன்றதுனால இவரு என்ன பண்றாரு, மஞ்சரி அட்டாக் பண்ண போறாரு. மஞ்சரியை ஹோல்ட் பண்ணா அந்த கேப்லயாவது ஜெஃப்ரி போட்டோம் அப்படிங்கிறதுக்காக. அப்பவும் ஜெஃப்ரி அவன் விடலன்னும் போது ஜெஃப்ரி என்ன பண்றாரு, ஒரு நாக் அவுட் கொடுக்குறாரு. இப்படி கொடுத்துட்டு அவரு என்ன பண்றாரு, எடுத்துட்டு போயிடுறாரு. அப்ப உனக்கு வலிச்ச உடனே நீ விட்டல, இந்த சைட்ல கையை பிடிச்சி 2 கேர்ள்ஸும் பிரிக்கிறாங்க, அது ஒரு பக்கம். இப்படி கொடுத்த உடனே விட்டல, அப்போ உனக்கு வலிச்சு தானே விட்ட, அப்போ உள்ளுக்குள்ள உனக்கு வலிக்கலன்னு தானே அர்த்தம். பெட்டுக்குள்ள இருக்கும்போது உன்னை அழுத்தினது வலிக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த இடத்துல ஜெஃப்ரி விட்டுட்டு வரும்போது சத்யா இங்க லாக் பண்றாரு. எல்லாரும் சேர்ந்த மாதிரி லாக் பண்றதுனால இவனால முடிஞ்சுதான் உள்ள போயிருக்க முடியும் ஜெஃப்ரியால. ஆனா ஒருவேளை அந்த பெயின் இருந்திருக்கலாம். உள்ள அவ்வளவு அழுத்துனாங்க, கையை பிடிச்சி முறுக்குனாங்க. கை இப்படி பிடிச்சதுதான், ஜெஃப்ரி கையெல்லாம் நிரம்பி இப்படி தூக்கிட்டு இருந்தது லைவ்ல, அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ அவ்வளோ லாக் பண்ணும் போது அந்த பையனால முடியல. ஒரு கடத்துல எவ்வளவுதான் உள்ள போக இப்படி இப்படி ட்ரை பண்றான். அதுக்குள்ள இங்க ஒரு சீன் நடக்குது. மஞ்சரி, முத்துக்குமரன், இது சாச்சனா, இந்த சீன் நடந்துட்டு இருக்கு ரயான் கூட. இப்படி பிடிச்சி இழுக்கும் போது அவன் போடுற லாக் இப்படி பிடிச்சிருக்கும் போது நீங்க பின்னாடி கொடுக்குற ஃபோர்ஸால அவங்க வயிறு அமுங்குது, அதனால அவங்க வலிக்குதுன்னு கத்துறாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து நகத்தை வச்சு இப்படி பிடிச்சி இழுத்துது. சாச்சனா பிடிச்சி இழுத்த போது இந்த பையன் வலி தாங்காம விட்ட உடனே அங்க வந்து போன உடனே இவன் பின்னாலே போவாம முத்துக்குமரன் அன்னைக்கு சுனிதாக்கு போட்டார் தெரியுமா ஒரு லாக்கு, அந்த லாக்கு இங்க கொண்டு வந்து போட்டார். லாக்க போட்டு உடனே அங்க இருந்து அருண் வந்து கத்துறாரு, என்னடா பண்றீங்க பாரு, மஞ்சரி போடக்கூடாது, இவன் என்ன பிடிக்கிறான், நான் ஏன் மஞ்சரி பிடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல திருப்பி எழுந்துக்கும் போது பின்னால இருந்து லாக் போடுறாரு. லாக் போட்டுட்டு நீ வந்து மஞ்சரி போயிடு உள்ள போன்னு ஒரு வழியா போய் அவங்க வச்சிடுறாங்க. வச்சதுக்கு அப்புறம் ரயானோட பொம்மை உள்ள போல. அப்பதான் இன்னும் பெருசா இது வெடிக்கும் போது நீ ஓகே இல்ல அப்படின்ட்டு இவன் ஜெஃப்ரிய கேக்குறாரு. ரயான் கேட்கும்போது அந்த ஃபேஸை பார்த்த உடனே காண்டாயிடுது. எகுரு அது ரொம்ப தப்பு தான். அதாவது தப்புனா இப்ப அந்த விஷயத்துக்கு வரேன் நான். எகுருன உடனே எல்லா டீமும் வந்து அப்படின்னு கத்தி 2 பேரும் உடனே நடுவுல முத்து ஒரு பிளே, ரெட் கார்டு வாங்கிடுவீங்கடா சொன்னா கேளுங்கடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு சீன் போட்டு 2 டீம் பிரிச்சு உட்கார வச்சாரு. இங்க ஒரு டீம் லவலபன் கத்துது, இங்க ஒரு டீம் கத்துது, ஜாக்லின் ஒரு பக்கம் கத்துறாங்க, சௌந்தர்யா ஒரு பக்கம் கத்துறாங்க. ஜெஃப்ரி கிட்ட கேக்குறாங்க, என்னடா அவன் என்ன அவ்வளோ பண்ணான் அப்படிங்கிற மாதிரி. ஜெஃப்ரி வந்து எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது அப்படிலாம் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் உடனே கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. போய் பார்த்தா அந்த பையனுக்கு இங்க ஃபுல்லா நரம்பு சுத்தி, இங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா போன் உடஞ்சிருக்கும்னு சொல்லி ஃபுல்லா ஆயின்மெண்ட் போட்டு ஷர்ட் போடாதீங்க 1 ஹவரா ஷர்ட் போடாம உட்காந்துருந்தோம் லைவ்ல. அவ்வளோ பெயின் அந்த பையனுக்கு. கையில இப்படி தூக்கிட்டு இருந்ததுப்பா நரம்பு. அதெல்லாம் காட்டல எபிசோட்ல. இந்த நரம்பு வந்து அப்படி தூக்கிட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா. பையன் ரொம்ப ஒல்லியா, ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப ஒல்லியா இருக்காருல்ல, அதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவரு. பெயின் இருந்துதான், இப்படி தொட்டால அவருக்கு பெயின். அந்த அளவுக்கு அவ்வளவு ஸ்டபனா நீ புடிச்சிருக்க. உனக்கு ஒரு பெயினும் இல்லையா, கழுத்து வலிக்குதுன்னு கூட நீ சொல்லலையே. என்ன கூட தான் கழுத்துல லாக் போட்டான், எனக்கு கூட தான் வலிச்சுது அப்படின்னு. உனக்கு வலிச்ச மாதிரி ஒன்றும் தெரிலாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு அடி ரயானுக்குலாம் இங்கெல்லாம் அடி, இங்க கழுத்துலலாம் ரயானுக்கு அடி, முதுகுலலாம் அடி. எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி பெயின் இருந்தா திருப்பி கூப்பிடுங்க, உடனே வந்து எக்ஸ்ரேலாம் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாமே நடந்து முடிஞ்சுது. இவன் வாய முடியும் கம்னது பண்ணதானே. ஜாக்லின் சும்மா இல்லாம, நீ ஏன்டா அவனை அப்படி லாக் போட்டா, அவனுக்கு எவ்வளவு வலி தெரியுமா ஜெஃப்ரிக்கு அப்படின்னும் போது, பேச்சுவார்த்தை நடக்கும்போது உனக்கு என்ன தெரியும், மூடிட்டு உக்கார் அப்படின்னு ஒண்ணு. நம்ம ஆளுங்க சும்மாவே இது பண்ணுவாங்க. ப்ரமோல கேட்கவா வேணும், மூடுன்றது வார்த்தைக்கு பீப் போட்டாங்க. ஏண்டா இதுல பீப் போட்டீங்களே, இது லைவ்ல பீப் போட்டீங்களா, லைவ்ல போதே நாங்க தான் லைவ்ல எடுத்து போட்டுருவோமே ட்விட்டர்ல. அப்போ என்ன வார்த்தையா இருக்கும்னு அந்த சீன் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த சீன் வரும்போது பார்த்து அதை எடுத்து ட்விட்டர்ல போட்டாங்க. 13 நிமிஷம் வீடியோ. நீ மூடு நான் மூடுன்னு மாத்தி மூடின்னு இருந்தாங்க. சௌந்தர்யா கொந்தளிச்சிட்டாங்க. நீ எப்படி சொல்லலாம், வார்த்தையை பார்த்து பேசு, நீ என்ன எப்படி சொல்லுவ அப்படி இப்படின்ட்டு அவங்க கொந்தளிச்சிட்டாங்க. இது வரைக்கும் இந்த இவ்வளோ நாள் விளையாடிட்டு இருக்கிறதுல யாருமே பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதுல நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதை வந்து துவங்கி வைத்து விட்டார் ராணுவ. ஸோ அதனால அவங்கெல்லாம் வந்து இப்படி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஜாக்லினுக்கு ஒரு கோவம். ஏன்னா
எதுக்காக நீ என்ன அப்படி சொன்னா, அப்ப நான் கூட உன்னை அரைஞ்சிட்டு சாரி கேட்டுறவா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அவன் இப்படி பண்ணான்ல, அவன்லாம் உண்மையாவே இன்னசென்ட் நினைக்கிறீங்களா நீங்க? நான் ஸ்டார்டிங் 1ல சொன்னா இதுக்கு மூளை இருக்கா இல்லையா? அப்போ நம்மளே ஏமாத்திருக்காரு. அவருக்கு மூளை இல்லாத மாதிரி நடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த கேம் தெரியுது. இப்படி பண்ணா நம்ம வெளியில போவோம். இப்படி பண்ண முத்துக்குமரன் காலைல டாஸ்க்ல ஒண்ணு சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவன் தான் பப்பட். நம்மலாம் நம்மலாம் வந்து எல்லாத்துக்கும் போயிட்டு நான் பண்றது கரெக்டா இல்ல சாரி அந்த மாதிரி போயிட்டு நம்ம எல்லாத்தையும் அவன் வந்து எனக்கு இது புரியல நடிக்க வைக்கிறான். நம்மலாம் ஒரு ஆன்சர் சொன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆன்சர் அவர் சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு அந்த கேம் தெரியாதான், அதனால அப்படி சொல்றாராம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணது எல்லாமே நம்மளதான் பப்பட்ஸ், நம்மளெல்லாம் ஆட்டி வைக்கிறவன் தான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அழகா எடுத்துட்டு வந்தாரு அந்த விஷயத்த வெளியில. நான் கூட நினைச்சேன் என்ன முத்து போய் ராணுவ சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மத்தியானம் தான் தெரியுது இது ஆமா உண்மை. இத்தனை நாள் இந்த மேனேஜர் வந்து நம்மள வந்து ஆட்டி வச்சிருந்திருக்காரு, நம்மலாம் நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து வெளியில உட்பட ஃபயர் விட்டாங்கல்ல ராணுவுக்கு, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது சடனா இன்னசென்ட்டா இருக்க பீப்புளால இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. இன்னசென்ட்டா இருக்கிறவங்க இன்னசென்ட்டா தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்ப பவித்ரா இருக்காங்கல்ல, எவ்வளவு கோவம் வந்தாலும் கோவத்துல கத்தும் போது கூட பவித்ரா சைலண்டா இருப்பாங்க, கத்துவாங்க. இது வந்து சில பேர் பார்த்திருப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். வெளியில பவித்ரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அப்போ பவித்ரா இப்படின்னு நம்ம ஒரு கணிப்பு வச்சிருக்கோம்ல, ஆனா ராணுவ அப்படி கணிக்க முடியாமலே தான் இருந்தோம். என்னதான் மனுஷன் இது ஒண்ணுமே புரியலேன்னு. ஆனா இப்ப வெளியில தெரிஞ்சிருச்சு. அழகா எடுத்து சொன்னார் ரயான் ஜாக்லின் கிட்ட. அவன் இன்னசென்ட் எனக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாரையோட கருத்தையும் அவன் காதுல வாங்கிட்டு தான் அவன் வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கான். அவனுக்கு வெஞ்சன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு என் மேல எதனால வந்தது வெஞ்சன்ஸ்? இப்ப நான் உள்ள போக கூடாதுன்னு மொத்த வீடும் நின்னு இருக்கு. நான் உள்ள போகும்போது ஜெஃப்ரி பொம்மை உள்ள போதுடா வழி விடுங்கடான்னு சொன்ன குரல்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் காதுல கேட்டுதான் இருக்கு. யார் சொன்னாங்கன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஜெயிக்க கூடாதுக்காக அத்தனை பேர் வீடே நிக்குது இல்ல, அப்ப நான் ஏதோ ஒண்ணுத்த சரியா பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் வந்து அது எக்ஸாக்ட் பாயிண்ட். உன்னையேண்டா டார்கெட் பண்றாங்க அப்படின்னு ஜாக்லின் கேக்குறாங்க. சோ உன்னையேண்டா என்னதான் டார்கெட் பண்ண அப்ப நான் ஏதோ சரியா பண்ணிட்டு இருக்கேன் ஜாக், அதனால தான் என்ன டார்கெட் பண்றாங்க. கரெக்ட். அவர் ஏதோ ஒரு விஷயம் சரியா பண்றாரு, ஜாக் ஏதோ ஒரு விஷயம் சரியா பண்றாங்க. அது என்ன விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கு ஆனந்தி மாதிரி, தர்ஷிகா மாதிரி, அன்ஷிதா மாதிரி பெஞ்ச் தேய்ச்சிட்டு போல, சிரிச்சிட்டு போல. ஒருத்தவங்களை கலாய்க்கும் போது நீ ஏன் கலாய்க்கிறேன்னு கேட்கிறாள் ஜாக்லின். நீ ஜோக்லயே வெஞ்சன்ஸை வச்சு சொல்றேன்னு சொன்னாலும் ஜாக்லின். அதனால உனக்கு ஜாக்லின் தெரிஞ்சாரு. ஜாக்லின் கூட ரயான் இருந்ததுனால உனக்கு ரயான் தெரிஞ்சாரு. ஏன் அடுத்தடுத்த கேம்ல நீங்க அந்த வெஞ்சன்ஸை காட்டல? ஜாக்லின் ரயான் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கண்டஸ்டன்ட்க்கும் நீங்க பண்ணிருக்கணும்ல. சாச்சனாவை ஏன் தடுத்து நிறுத்தல? அவ்வளவா சாச்சனா உள்ள போகும்போதெல்லாம் ராஜ மரியாதை வழி இப்படி சைட்ல எல்லாம் விட்டீங்க. பார்த்துட்டு தான் இருந்த ஆனந்தி, தர்ஷிகா பார்த்துட்டு தான் இருந்து போனாங்க. சைட்ல இப்படி வழி விடுறாங்க, பூ உள்ள இழுத்து விட்டாங்க, பார்த்துட்டு தான் இருக்கும் தர்ஷிகா. அப்போ இங்க வந்து நின்று அழுகுறாங்க. அது எப்படி ஒரு வீடு எப்படி நம்மள பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உடனே இவனுங்க மீம்ஸ்ல அது பேர் என்னது, ஜாக்லின் வந்து டிராமா ஆரம்பிச்சிச்சு, ரிஜிஸ்டரிங் ஆரம்பிச்சிச்சு. ஏங்க உங்க ஸ்கூல்ல பொதுவாக எடுத்துக்கிறேன், எல்லாருமே சொல்றேன், ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்றீங்க, ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, காலேஜ்ல படிக்கிறீங்க, டீச்சரா இருக்கீங்க, என்னவோ இருக்கீங்க, நீங்க பண்ற ஒரு ஒர்க்குக்கு உங்களுக்கு கை தட்டலனாலும் பரவாயில்ல, முதுகுல குத்தாம இருந்தா போதும். ஓகே, இப்ப உங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டே எடுத்துக்கோங்களேன். இப்ப மேக்சிமம் கமெண்ட் போடுறவங்க எல்லாம் ஒர்க் பண்றது காலேஜ் ஸ்டூடெண்ட். நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களை பாராட்டாத ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு வருத்தமா இருக்குமா இருக்காதா? நீங்க அவ்வளவு வேலை செஞ்சு அவ்வளவு ஃபைல் எடுத்துட்டு போய் வைக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தன் வந்து ஒரு ஃபைல் வைக்கிறான், அந்த ஃபைலுக்கு மரியாதை போதுன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். நம்ம இவ்ளோ பண்ணோமே, நம்ம போனா மட்டும் ஏன் இந்த மரியாதை கிடைக்க மாட்டேங்குதுன்னு. அதுதான் ஜாக்லினுக்கு நடந்துச்சு. அதனாலதான் ஜாக்லின் எழுதாங்க. அவங்க ரயானுக்காக அழுததுக்கான காரணம், அவங்க தாக்கப்பட்டு வெளியில வந்துட்டாங்க. நீயாவது விளையாடுடான்னு அவங்க எல்லாருக்கும் சொன்னதுதான் அவங்க தப்பு. அதனாலதான் இவங்க போய் ரயானை பிடிச்சாங்களான்னு கேட்டா அதுவும் ஒரு ரீசன். ரயானும் போக கூடாதுன்றது ஒரு ரீசன். ஏன்னா ரயான் வந்து ஜாக்லினோட ஃப்ரெண்ட். ஜாக்லினும் போகக்கூடாது, ரயானும் போகக்கூடாது. இதுதான். ஜெஃப்ரி வந்து எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி. ஸோ ஜெஃப்ரி போகணும். இதுதான் அவங்க டார்கெட். அது டார்கெட்லேயே இல்லாம தூக்கப்பட்ட ஆள் சௌந்தர்யா. ஸோ கோவா கேங் வந்து டோட்டலாக இப்படி தான் இதுவாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் வந்து இவங்க எல்லாரும் கண்டிப்பாக சாட்டர்டே இது வருமா, இவர் கேட்பாரா அப்படின்றது எனக்கு தெரில. அதை வந்து நம்ம பொறுமையாக பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதான் இப்போ அதுதான் ஒரு கொஷினாக இருக்குது. என்னென்னா இப்போ ஜெஃப்ரி வந்து யூஸ்வலாக வந்து இந்த ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வந்து எப்பவுமே கொஞ்சம் அவரோட பெஸ்ட்டு எந்த அளவுக்கு கொடுக்குமோ அந்தளவுக்கு கொடுப்பாரு. ஸோ அப்போ இவங்க கேமாக பார்த்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டே என்ன பண்ணியிருக்கோன்னா ஜெஃப்ரி பொம்மையை தடுத்திருந்தா ஃபஸ்ட்டே ஜெஃப்ரி வெளில போயிருப்பான். ஸோ அப்போ அவங்க அந்த இதை யோசிக்காமல்
ஸோ யார் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குது, யார் மேலே ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தர்ஷிகா வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே சௌந்தர்யா பொம்மை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து ஆமாம், ஸோ அங்கேயே வந்து அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த மாதிரி வந்து யார் டஃப்பு, ஸோ அவங்க எடுத்துட்டா நம்ம எப்படி முன்னேறுதுன்னு பார்க்காம அவன் போகக்கூடாது இவன் போகக்கூடாது அப்படின்ற இது பண்ணி 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 தேவையில்லாமல் அவங்க போகக்கூடாது இவங்க போகக்கூடாது, ஆனால் நான் போவேன். அந்த மாதிரி தான் நான் அவுட் ஆனாங்க தொடர்ந்து. யாருன்னா தர்ஷிகா, அன்ஷிதா, அடுத்த நாள் விஷால், சத்யா. சொன்ன அடுத்த பேரும் அட்ட 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 அப்படியே ஆனாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஜாக்லின் அவுட் பண்ணணும்னு நினைச்ச 2 பேரும் அவுட், தர்ஷிகா அண்ட் அன்ஷிதா அவுட் ஆகிட்டாங்க. அடுத்த நாள் விஷால் எடுத்ததுக்காகவே விஷால் அவுட் ஆனாரு. விஷாலுக்காக ஹெல்ப் பண்ண சத்யாவும் அடுத்து அவுட் ஆனாரு. இதுதான் நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு விஷயம் வெளியில தெரியுதுன்னா அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்டிப்பா ஆகும். இது நீங்க எபிசோட்ல பாதி மறைச்சாலும் பாதி எடிட்டர் வேற போட்டு கொடுத்துட்டாரு. ராணுவ கிட்ட வந்து இவரு கதுவாண்ட நின்னு சொல்றாரு. விஷால் வந்து தடுக்கிறதுக்கு நிற்கும் போது ரயன் பொம்மை வரப்போது, ராணவா விட்டுறாதடா விட்டுறாத எப்படியாவது அப்படின்னுறாரு. இவர் எப்படின்னா வந்து பிரச்சனை பண்ண மாட்டேன், நல்ல பேர் வாங்குவேன், நல்லா தான் இருப்பேன், ஆனால் எல்லா காதுலையும் போய் சொல்லிட்டு வந்துடுவேன். அவங்க கத்துவாங்க எனக்கு பதிலாக. இப்போ ஒரு 2வது வாரமோ 3வது வாரமோ முத்துக்குமரன் இந்த வார்த்தையை சொன்னார். எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொல்லி என்னை மட்டுமே முன்னிறுத்தி பேச வைக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு தீபக் கிட்ட ஒரு வாரம் சொல்லியிருந்தார். அவரு அது தெரிஞ்சு விலகினதுக்கு அப்புறம் முத்துக்குமரனை டைரக்டா எதிர்க்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. இந்த வாரம் மட்டும் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தலையிலே தட்டி உட்கார வைக்கிறாங்க. அவர் என்ன பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்க. அருண், விஷால், சத்யா அந்த இதுல காண்டாயிட்டாரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பேசிட்டு அப்புறமா காமனா பேசும்போது வேற மாதிரி பேசினா, அதாவது ஒரு மாதிரி பேசினா, டேய் நீ தான்டா ஃபர்ஸ்ட் சொன்னதே அந்த இது, நீ மஞ்சரி பிடிச்சி என்ன வந்து பிடிச்சிட்டு இருந்தல, அப்ப நீ எப்படி அதை பேசுவ, அப்ப நீ அங்க பிடிச்சிட்டு இருந்தா அவங்க வந்து இப்போ என்ன மஞ்சரி பிடிச்சிட்டு இருந்தான்னு என்ன வந்து பிடிச்சிட்டு இப்போ வந்து மாத்தி பேசாத, நீ தான் அதுல எதுன்ற சொன்னது. அவரு அதுக்கு ஒரு அப்படியே அவரோட சமாளிப்பு அந்த அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அத வந்து அவர் பதில் வரல, நம்ம மாட்டினமே தெரிஞ்சா நீ இப்பதான்டா படா அப்படின்றவாரு அவரு. அந்த மாதிரி அவரு ஆக்சுவலா இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ராணுவ வந்து உணர்றாராம், அவர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா சாட்டர்டே வரப்போகுதுன்னு தெரிஞ்சது. சாட்டர்டே இருக்கு, நம்மளுக்கு சண்டே இருக்கு, ஃபைட் இருக்கா, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ரோஸ்ட் வேணுமா ரோஸ்ட் இருக்கு அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு விஷால் கிட்ட, அதாவது நான் பண்ணது தப்பு மச்சான், நான் வந்து சாரி கேட்கணும் அப்படி சொல்ல, நான் பண்ணது தப்பு மச்சான், நான் சாரி கேட்கணும் மச்சான் அப்படி சொல்ல. என்ன தெரியுமா சொன்னாரு, இதுக்கு அடுத்து நான் இதை எப்படி ஃபேஸ் பண்றது, அடுத்து என்ன பண்ணா இது சால்வ் ஆகும், ஐடியா தான் கேக்குறாரு. தப்ப உணரல, தப்ப உணரவே இல்ல. அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அந்த வார்த்தையை விட்டமேன்றதுக்காக ஒரு சாரி கேட்டார் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு ஜாக்லின் வந்து நானும் பலார்னு அடிச்சு நானும் சாரி கேட்கவான்னாங்க. அப்போ அந்த மூமெண்ட்ல அவங்க அந்த சாரி ஏத்துக்கல. சௌந்தர்யாவும் ஸ்டபனா சொல்லிட்டாங்க, உன் சாரி யாருக்கிட்ட வேணும், உன் சாரி புரியும் போடா அப்படின்னுறாங்க. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது கண்டிப்பா ரோஸ்ட் வரும் அப்படிங்கிறதுக்காகவே இதை இவங்க எடுத்துட்டு போறதுக்கு முன்னால நம்ம இவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், என்ன பண்ணும், நம்மளுக்கு ஊர்கேள்வி தானே ஐடியா தரணும், ஊர்கேள்வி கேட்கிறாரு. ஊர்கேள்வி ஒரு 5 நிமிஷம் இரு, என்னை யோசிக்க விட்டாதான் நான் சொல்லுவேன், வெயிட் பண்ணு அப்படின்றாரு. அப்புறம் சரி இங்க வந்து உட்கார், பக்கத்துல உட்கார் அப்படின்னுறாரு. அப்புறம் வந்தோடனே பொறுமையா போ, பேசு, பண்ணு, அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம். அப்படி பார்த்தா ரயான் கூட தானே மஞ்சரியை பிடிச்சி அதை இவர் போட்டு கொடுக்குறாராம். இவர் வந்து உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம், அதை எடுத்து விடு, நீயாவது மென் வித் மென் ஹேண்டில் பண்ணாம மென் வித் ஹுமன் தானே ஹேண்டில் பண்ணா, அப்ப அதை போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லி இவர் வந்து தெம்பு பூஸ்ட் ஏத்தி கொடுக்குறாரு அவரு. அப்ப ஏத்தி கொடுக்கும்போது இந்த ஆடு என்ன பண்ணுது, ஆடுலாம் சொல்லுவது விஷம் இது என்ன பண்ணுது, அப்படி சொல்றியா, சரி ஓகே நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னும் போது இங்கேருந்து நேராக போகுது. சாயங்காலம் டைம் தான் இவங்க மத்தியான சாப்பாடே சாப்பிட்றாங்க. போய் சாரி சொல்லுது, பேசுது, இது பண்ணுறது அது பண்ணு. அவங்கள வந்து இவர் ஜெஃப்ரி வந்து சொல்லிட்டார், ரயான் பூச்சி இழுத்து பெட்டுக்குள்ளே தள்ளலான்னு சொன்னி, அவன் தள்ள, நான் தான் உன்னை தள்ளினேன் அப்படின்றத ஜெஃப்ரியே சொல்லிடுறாரு. நான் தான் உன்னை பெட்டுக்குள்ளே தள்ளினேன், நீ என்னை விட மாட்டேங்கிற, பெட்டுக்குள்ளே போனால் நீ விளையாடக்கூடாதுன்றது பிக் பாஸோட ரூல், அப்படி போனாலாவது நீ எழுந்து போய் தொலைவன்னு பார்த்தா நீ அதை பண்ணவே இல்லை, அங்கேயும் என்ன ஸ்டபனா புடிச்சுன்னு எனக்கு வலிக்குதுடா ரயான், எனக்கு வலிக்குதுடான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் கையை வச்சு உன் கழுத்துல கையை வச்சு லாக் பண்ணான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அமைதியா கேட்டுருக்கான். அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல எனக்கு எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நடிச்செல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணாரு, ஃபுல்லா முடிஞ்சிச்சு இந்த பேசுவார்த்தை. சரி இவங்களும் வந்து அமைதியா விட்டாங்க, எதுவும் பேசிக்கல, கம்முன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சில கான்வர்சேஷன்லாம் போச்சு. இந்த பாம்புன்னா படிச்சு நடுவுல யார் கூட பேர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் அந்த பேர் சிவா பேர் அருண் பேர்
அருணை போய் பிரெயின் வாஷ் பண்ணிடுச்சு. எனக்கு இந்த பாஸ் ரொம்ப வேணும். அவர் ஒன்று சரி நீ எடுத்துக்கோ அப்படின்னுறாரு. நான் வேணா அடுத்த ரவுண்ட் அவுட் ஆயிடுறேன், நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு அவர் கர்ணப்பிரபு. அதனால அவுட் சிவா விடுற மாதிரியே இல்லை. அப்போ இந்த பாம்பு என்ன பிளான் பண்ணது, ராணுவ கிட்ட சொல்லி நான் வந்து ஜெஃப்ரி பொம்மை எடுத்துட்டு போறேன், ஜெஃப்ரி வந்து என் பொம்மையை எடுத்துட்டு போவான், அருண் வந்து சிவா பொம்மையை எடுத்துட்டு வர்றாரு, அவர் லாக் பண்றாரு. அப்போ சிவா அவுட் ஆயிடுவாரு. அடுத்த ரவுண்டுக்கு அருண் அண்ணா வரும்போது நாங்கள் 3 பேர் பேசும்போது அருண் அண்ணா போயிடுவார். அப்போ நானும் ஜெஃப்ரி நிற்போம். நான் எப்படியா ஜெஃப்ரி கிட்ட அழுது வாங்கிடுறேன். இதெல்லாம் லைவ்ல போகுது, எபிசோட்ல ஃபுல் கட்டு. நான் எப்படியாவது வாங்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு ராணுவ அப்படின்னு பேசும்போது அவர் கதை சாட்டர்டே இது பத்தி எப்படி வருமோ உடனே இது சொல்லி தருது. இது சொல்லி அவன் கேட்கறான் பாத்துக்காங்களேன். சாச்சனா சொல்லி ராணுவ கேட்கறான். அவ கேட்கும்போது உன் மேல தப்பு இருக்கு, ஜெஃப்ரி இது பண்ணும்போது தப்பு, ஜெஃப்ரி ஒன்று இப்படி பண்ணது தப்பு, ரயான் இப்படி பிடிச்சது தப்பு, ரயான் மஞ்சரி மேலே இது அப்போ தப்பு அவங்க மேலே தான் ஜாஸ்தி இருக்கு. அதனால நீ வந்து இது பண்ணாத. அப்போ நான் என்ன சொல்கிறேன், கில்லன் காயின் டாஸ்க் வந்ததுல அப்போ நீ சுனிதாக்கு பண்ணது தப்பு, முத்து வந்து சுனிதா லாக் போட்டது தப்பு, விஷால் பிடிச்சி இழுத்தது தப்பு, ரஞ்சிதா நான் காலை பிடிச்சி தூக்குனது தப்பு அப்படி நான் சொல்லவா? இதெல்லாம் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சாட்டர்டே வந்து நாங்களாம் சேர்ந்து பேசுகிறோம் உனக்காக, சரி இப்போ அதை விடு, இந்த கணக்குக்கு வா, இதுக்கு இது வேலையை முடிக்கணும், இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த மேட்ச் முடிட்டோம், இதை பத்தி வெள்ளிக்கிழமை பொறுமையா உட்காந்து பேசுவோம், சனிக்கிழமை என்ன பேசுறதுன்னு வெள்ளிக்கிழமை உட்காந்து பிளான் போடுறாங்களாம். எனக்கு இப்ப எக்ஸாக்டா என்ன ஞாபகம் வருது, நான் பிரதீப் அனுப்புறதுக்கு முன்னால ஒரு பிளான் போச்சு தெரியுமா, அந்த பிளான் தான் ஞாபகம் வருது. வெள்ளிக்கிழமை பேசி வச்சுட்டு சனிக்கிழமை ரெட் கார்டு தூக்குனாங்க தெரியுமா, கை உரிமை குரல் தூக்குனாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க தூக்கலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. அது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு எக்ஸாக்டா ஐடியா இல்லை. ஆனா ஹீட் ஆஃப் த மோமெண்ட் அவர் அடிச்சுட்டு வந்தார்ல ரயான், அடிச்சு அவங்க உள்ள வரும்போது அருண் உள்ள கூட்டு வர்றாரு, கையில பிளட் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வரும்போது ரயான் ஓப்பனா நீ ஏன்டா இப்படி பண்ண, உனக்கு அறிவு இல்லையான்னு ஜாக்லின் அந்த கேக்குறாங்க. அப்பயே சொல்றாரு நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு வேகத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா அவன் தப்பு பண்ணதே ஒத்துக்க மாட்டானே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன், நான் சாட்டர்டே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அவர் கேட்ட நான் பதில் சொல்றேன், நான் பண்ணது தப்பு தான், நான் அதை ஒத்துப்பேன், அவன் ஒத்துப்பானா, இதெல்லாம் வந்து இவர் சொல்றாரு. தப்பு தான். ரயான் போய் பிளான் பண்ணது ஃபர்ஸ்ட் தப்பு, சாரி ராணுவ பிளான் பண்ணது ஃபர்ஸ்ட் தப்பு, போய் பிடிச்சது செகண்ட் தப்பு, தேர்டு ரயான் போய் இப்படி பிடிச்சது செகண்ட் தப்பு, தேர்டு தப்பு, அதெல்லாம் தாண்டி ஜெஃப்ரி இப்படி அடிச்சுட்டு வந்ததும் தப்பு தான். 3 பேர் மேலேயுமே தப்பு, 3 பேர் இல்லை 4 பேர் மேலேயுமே தப்பு இருக்கு. அந்த 4 பேர் யார் 5 பேர்னே சொல்வேன், சொல்லணும்னா வீட்டையே சொல்லலாம், என்ன கூட தான் நீங்க பிடிச்சி தள்ளிங்கன்னு வீடே சொல்லலாம். ஆனா அட்டாக் மோட்ல போனது ரயானுக்கு நெகத்தால தான் ரத்தம் வந்ததுன்னு பார்த்தா சாச்சனா மேலேயும் தப்பு இருக்கு, முத்துக்குமரன் லாக் போட்டதுல முத்துக்குமரன் மேல தப்பு இருக்கு, ரயான் வந்து ராணுவ அடிச்சது மேல ராணுவ மேலேயும் தப்பு இருக்கு, ரயான் மேலேயும் தப்பு இருக்கு, ஜெஃப்ரி இப்படி ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு போனதுல அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. கொடுக்கறதா இருந்தா எல்லாருக்குமே தான் கார்டு கொடுக்கணும். வெளியில ஒரு போராட்டமே வெடிச்சிட்டு இருக்கு, ரயானுக்கு கார்டு தந்தே ஆகணும், ரயானுக்கு எல்லோ கார்டா ரெட் கார்டா இந்த கார்டா அந்த கார்டான்னு பேசுறாங்க, வீட்டுக்கே தரணும் அப்படின்னா நீங்க இதை எழுதிங்கன்னா அதேதான் சொல்றேன். முன்னாள் சத்யாவை சொன்னீங்களே, இப்ப ரயான் என்ன பண்ணாரு, ஏன் ராணுவ எதுவுமே பண்ணாம தான் ரயான் பண்ணாரா நான் கேக்குறேன், சும்மா போயிட்டு இருக்க ராணுவ பூச்ச வந்து கழுத்து பூச்சி நெரிச்சாரு, அதுக்கு முன்னால் ராணுவ என்ன பண்ணாரு, ராணுவ வந்து பிளான் போட்டு பண்ணதை ஏன் விஜய் டிவி தூக்குச்சு, சேனல் ஏன் ஹெல்ப் பண்ணு ராணுவுக்கு, நினைச்சா ராஜா பதவியை கொடுத்து உட்கார வைக்கிறீங்க, ராஜா நீதான்டான்ட்டு அடுத்த வீக்குக்கு இந்த மாதிரி இறக்குறீங்க, அவன் வந்து ஐயோ நல்லா விளையாட முடியலன்னு சொன்ன உடனே வா உனக்கு ஒரு வாய்ப்பை தண்ணி விளையாட வைக்கிறீங்க, அவனோட அக்ரெசிவ் காட்டுறான்ல அந்த இடத்துல, அந்த 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 ரவுண்ட்ல அக்ரெசிவ் காட்டாம இருந்தா இவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லாம இருந்தா இந்த கேம் வேற மாதிரி போயிருக்கும். ஆனா இது நம்மளுக்கு 2 நாள் ஒரு ட்ரீட் மாதிரி தான் இருந்தது, செம்ம கண்டென்ட் தான் மாட்டுச்சு, அதனால தான் இவ்வளவு நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா இது அக்ரெசிவா போகுதுல்ல, அப்போ ஒரு ரெட் கார்டு தூக்கிட்டு வந்தா சேனல் தான் ஹேண்டில் பண்ணும், ரெட் கார்டு கொடுத்தாலும் மக்கள் கேட்டா சேனல் தான் ஹேண்டில் பண்ணும். எப்படி பாம்பு புத்து எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இவங்களும் உட்கார வைங்க. அப்போ எப்படி வந்து ராணுவ வந்து அன்னைக்கு போன வாரம் வந்து சாட்சினா பொத்தி கொள்ளுங்கன்னு சொன்னது தப்பா தெரிஞ்சுதோ, அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்னாரோ அதே மாதிரி நீ மூடுன்னு சொன்னதும் தப்பு தான். அது தப்புனா இதுவும் தப்பு தான். அப்போ அதை பேச உடனே இதையும் நீ பேசாத, நீ வந்து மூடுன்னு சொன்னது தப்பு, அங்க பொத்தி கொள்ளுங்க அவங்க சொன்னதும் தப்பு தான். அதே கேட்கல, இதே கேட்குறாரு, நிஜமா தான் சொல்றேன், அதே அவர் கேட்கல. ஏன் நீ வந்து ராணி பதவியில இருந்து விளையாடல அப்படின்னு தான் கேட்டாரு. ஏன் நீ அவங்கள வந்து மரியாதை இல்லாம பொத்துன்னு சொன்ன மூடுன்னு சொன்ன அப்படின்றத அவர் கேட்கவே இல்லை. அப்ப இதையும் அவர் கேட்க மாட்டார், ஏன்னா இது மெயினா ஜாக்லின் வேற இருக்காங்கல்ல, கேட்கவே மாட்டார், 100% கேட்க மாட்டார். எடுத்தோடனே ரயான் உங்களுக்கு ரெட் கார்டு அப்படின்னு பாருங்க, என்ன ரயான் இதுக்காக தான் வந்தீங்களா வைல்ட் கார்டில், என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க, உள்ள என்ன பண்றீங்க அப்படின்னு. அப்புறம் வந்து இது சரியில்லை, வீடே வன்மமாக தான் போயிட்டு இருக்கு,
இது வந்து சரியில்லை, இது வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று பேசுவார் பாருங்களேன். இப்போ இதில் முக்கால்வாசி ரயானுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் எல்லாம். ரயான் கிட்ட உட்காந்து பேசுதுங்க, ஜாலியாக பேசுதுங்க. ஆனால் அதுங்கெல்லாம் சேர்ந்து தான் தடுத்து நிறுத்துச்சுங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் கேட்கும்போது, சார் நான் இல்லை சார் அவன் தான், சார் நான் இல்லை சார் அவன் தான், அவன் தான் சார், அவன் தான் சார், அப்படியே ரவுண்டாக போவோம். நீங்கள் பாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் டெலிவிஷன், விஜய் சேதுபதி அவர்களே அண்ட் எண்டமல் ஷைன், இவங்க 3 பேருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ இந்த 4 பேருக்கு 3 பேருக்கு ஸ்ட்ரைக் கார்டு, ரெட் கார்டு கொடுக்கணும்னா, கில்லர் காயின் டாஸ்க்ல விளையாடின எல்லாருக்குமே கொடுக்கணும். எல்லாருக்குமே கொடுக்கணும். கில்லர் காயின் டாஸ்க்ல அவங்களும் தான் அப்படி பண்ணாங்க. இது இப்போ நான் வந்து ரயான் பண்ணது சரின்னு நான் சொல்றதுக்கு வரல. ராணவ் பண்ணது சரி, ஜெஃப்ரி பண்ணது சரி, அவனை தற்காத்துறதுக்காக தான் அவன் அடிச்சான் அப்படிலாம் சொல்ல வரல. அன்னைக்கு சுனிதா சொல்லும்போது ரீசன் ஏத்துக்கிட்டீங்களா? இதையும் ஏத்துட்டு போங்க, இதையும் ஏத்துக்கிட்டு போங்க. கேம்லாம் அப்படிதான் இருக்கும். அன்னைக்கு சொன்னாங்க, நீங்க ஏன் கேர்ள்ஸுக்கு சொம்பு தூக்கின்னு வரீங்க, கேர்ள்ஸ் வந்து இப்படி, கேர்ள்ஸ் வந்து அப்படி. டே நான் சொன்னேன்டா, அவர் கேட்டாரு, ஏன் இப்படி விளையாடுங்கப்பான்னு கேட்டாரு. இன்னைக்கும் கேட்கட்டும். ஆனா இந்த கார்டை தூக்கின்னு வரீங்கல்ல, ரயானுக்கு எல்லோ கார்டு கொடுக்கணும், ரெட் கார்டு கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு கொடுக்கணும்னா அப்ப அன்னைக்கு என்ன பண்ணிருந்தா விஜய் சேதுபதி? அன்னைக்கு கொடுக்கலன்னா இன்னைக்கு கொடுக்க கூடாது. இன்னைக்கு கொடுக்குறீங்கன்னா அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும். அப்ப நீங்க எல்லாத்தையுமே ஒன்னாதான் பார்க்கணும். அதுலயும் கேர்ள்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இதுலயும் ஒரு கேர்ள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, மஞ்சரி அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் மஞ்சரி கிட்டே அவ்வளோ சாரி சொன்னார். அது எல்லாமே எபிசோட்ல கட்டு. ரயான் போய் அவ்வளோ சாரி சொன்னாரு. சாரி மஞ்சரி, நான் உங்களை இப்படி தான் லாக் பண்ணேன், என்ன சேர்த்து இழுக்கும் போதுனால அந்த ப்ரெஷர் தான் உங்க வயிற்றுக்கு வந்தது. நீங்க சொன்ன விஷயம் என் காதுல விழ, என்ன இழுக்கிறாங்களேன்னு மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. பட் வந்து பவித்ரா என்கிட்ட வந்து காது கிட்ட வந்து சொன்ன உடனே நான் கையெடுத்துட்டேன் அப்படிங்கிறத சொன்னாரு. ஆமா, அவ சொன்ன உடனே நீ கையெடுத்துட்டேன் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்றத மஞ்சரியுமே சொன்னாங்க. ஆனா முத்துக்குமரனை வச்சு பேசும்போது மஞ்சரி கொஞ்சம் மாத்தி பேசுறாங்க. இதுதான் மஞ்சரி வந்து பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க தெரியுமா சௌந்தர்யா? அது எக்ஸாக்ட்லி உண்மை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இப்ப இங்க ஒரு உமன் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து ரயான், முத்துக்குமரன், சாச்சனா. இவங்க எல்லாருக்கும் ரெட் கார்டு கொடுப்பீங்களா, எல்லோ கார்டு கொடுப்பீங்களா? கொடுப்பேன்னா சொல்லுங்க. அப்புறம் ரயானுக்கும் கொடுங்க. அவரு சாட்டர்டே ஹேண்டில் பண்றதுக்கு நான் ஹேண்டில் பண்ண ரெடின்னு தான் நிக்கிறாரு. இன்னைக்கு மார்னிங் லைவ் கூட நான் பார்த்து தான் வந்தேன். நான் ரெடி அப்படின்னு தான் நிக்கிறாரு. நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நான் பண்ணது தப்பு, நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்றாரு. இந்த ஒரு தைரியம் அந்த கோழைக்கு இருக்கிறதா? அதுதான் என்னோட கொஸ்டின். ராணவுக்கு இந்த ஒரு தைரியம் இருக்கா? இல்ல. பாக்குற இடம்லாம் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அவன் என்ன வந்து எப்படி தெரியுமா பண்ண வச்சான், இப்படி பண்ண வச்சான், எப்படி தெரியுமா பண்ண வச்சான், இப்படி பண்ண வச்சான். உடனே இது இருக்கு பேர் ஊர்கேள்வி, இது ஒரு டீம் போடுது. இது வந்து என்ன வந்து இந்த வாரம் எப்படி இருக்கும், அடுத்தது என்ன போகுதுன்னா டீமா உட்காந்து பேசுறாங்க. யாருன்னா ராணவ், விஷால், தீபக், ஆனந்தி, மஞ்சரி நடுவில் தான் வராங்க. அதுல பேசும்போது சௌந்தர்யா தனியா தெரிஞ்சாலே நல்லா தான் இருக்கா. விஷால் ஜாக் கூட சேர்ந்ததுலதான் சரியே இல்லை. இது ஆனந்தி, இந்த வாரம் நான் ஜாக்கை தான் டைரக்ட் நாமினேஷன் சொல்லலாம்னு நினைச்சேன். இதெல்லாம் லைவ்ல போகுது, சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா வந்து அதுக்குள்ள சத்யா சொல்லிட்டாரு என்னோட ஆப்ஷனு. அவங்க அதாவது அவங்க டீம்ல இருக்க ஜாக்லின் பார்த்து உனக்கு பயம் இருக்கு. ஆனந்தி, ஜாக்லின் பார்த்து உங்களுக்கு பயம் இருக்கு. உங்களுக்கு தைரியமா இருந்தா நீங்க அவங்க நாமினேட் பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட சொல்லணும், நீ இப்படி நடந்துக்கிற அதை மாத்துன்னு சொல்லணும். சொல்ல மாட்ட, பின்னாலதான் பேசுவேன். அப்போ நீ இப்படிதான் இருப்பேன்னு நான் சொல்றேன். எனக்கு ஒரு என்ன சொல்றது, இவங்கெல்லாம் பேசுறாங்கல்ல, இதுதான் அப்படி தூக்கிட்டு போய் நிறுத்துது. நிஜமாவே அப்படி தூக்கிட்டு போய் நிறுத்ததுக்கான காரணம் அதுதான். ஒரு வாரம் வீடே சேர்ந்து ராணுவ பேசுச்சு. அந்த வாரம் ராணுவ டாப்ல இருந்தாரு. இப்ப வீடே சேர்ந்து ஜாக்லின் ரயானா பேசுறாங்க. இந்த வாரம் இவங்க தான் இருப்பாங்க. இப்ப நீங்க சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குறீங்கல்ல, எதுக்காக? சௌந்தர்யா கிளாப்ஸ் வருதுன்றதுக்காக நீங்க பேசுறீங்களா விஷால்? இப்ப நான் சொல்லவா ஜெஃப்ரிக்கு கிளாப் வருதுன்னு ஜெஃப்ரியை பிடிச்சிக்கிறீங்க. அப்புறம் இப்ப வந்து சவுண்டு சூப்பரா வெளியில தெரியுறா. அவ ஜாக் கூட இல்லாம சூப்பரா தெரியவா. தீபக் கூட ஆமா அதுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்த உடனே எவ்வளவு பொறுப்பா செய்து பத்தியா? இந்த மாதிரி பேசுறீங்களா? ஓகே, அப்ப ஜாக்லினை விட்டு உங்களுக்கு தைரியம் இருந்தா ஜாக்லின் விட்டு வெளிலவா சௌந்தர்யா. ஜாக்லின் இருக்கிறதுனால நீ இப்படி தெரியுற, அதனால நீ வந்து டாஸ்க்ல சொல்லக்கூடாது, டாஸ்க் வரும்போது சொல்லக்கூடாது, டைரக்டா மூஞ்சுக்கு நேரா சொல்ல முடியும்னா சொல்லணும். மூஞ்சுக்கு நேரா நீ வந்து அவ கூட இருந்தா கெட்டு போயிடுற, அதனால இப்படி இரு. பேசுற யாருமே ஒழுங்கு கிடையாது. குரூப்லன்றீங்க, குரூப்பா தானே உட்காந்து பேசுறீங்க. இதை ஒருத்தர்கிட்டயோ 2 பேர்கிட்டயோ பேசலையே, குரூப்பா தானே உட்காந்து. ஒரு லவ் கண்டென்ட் பண்றீங்க, அதுக்கு 4 பேரை சேர்த்துக்கிறீங்க, 4 பேர் மாமா வேலை பாக்குறாங்க, அதுக்கு பேசுறீங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த விஷயத்துல எடுத்துட்டு வந்தல, நான் ட்ரையாங்கிள் லவ் மாதிரி போயிட்டு இருந்தது, அது மேல அன்ஷிதா மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதுங்க எப்ப சேர்ந்ததுங்கன்னு எனக்கு தெரியல. தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் கை தோல் மேல சாஞ்சிட்டா உட்காந்து, சரி சேர்ந்தா சந்தோஷம் தான், நீங்க எப்ப போய் சேர்ந்தீங்களோ இல்லையா, ஆனா பிரச்சனை வரும்போது எங்களுக்கு காமிச்சிங்கல்ல,
நான் சேனல்ல கேட்குறேன், பிரச்சனை வரும்போது எனக்கு காமிச்சிங்க, அதை பத்தி நாங்க 1/2 மணி நேரம் பேசுறோம்ல, பிரச்சனை முடியுது எப்படின்னு எனக்கு காட்டியிருக்கணும். முடியாது எப்படின்னு காமிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இப்போ ஒண்ணுமே தெரியல. சரி ஓகே போட்டோம். அவர் வந்து தீராத விளையாட்டு பிள்ளை. 3 பேர் இப்போ. முதல்ல சௌந்தர்யா, அப்புறம் தர்ஷிகா, இப்ப அன்ஷிதா. 3 பேர். ஒருத்தர் லவ்வர், ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு, ஒருத்தர் வந்து கிரஷ். இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு அவர் வந்து. இப்போ வந்து சௌந்தர்யா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, அன்ஷிதா கிரஷ் ஆயிட்டாங்க, தர்ஷிகா வந்து இவங்க ஆயிட்டாங்க, லவ்வர் ஆயிட்டாங்க. அதனால தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி அவர் சுத்திட்டு இருக்காரு. என்னைக்கு எண்டு கார்டு போட போறாங்கன்னு தெரியல. எனக்கு இன்னும் தர்ஷன் தூக்குனாரு தெரியுமா, 3rd சீசன் தூக்குனாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு தூக்கிடுவாங்களோன்னு நினைக்கிறேன். அதில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஒஸ்ட்டு ஸோ இந்த வாரம் யாரு? ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னோன்னா, இந்த பையன் தனியாக கேம் விளாட்னா சூப்பராக விளையாடுறான், ஜெஃப்ரி. லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் தெரியுமா, அடுத்த வாரம் ஜெஃப்ரி தனியாக வந்துருவான்னு நான் சொன்னேன். அதுக்கான காரணம் அவனை ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸே சொல்கிறாங்க. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஒர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரம் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இருக்குது. அது எப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீக் இல்லை, நெக்ஸ்ட் வீக்லேருந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த ஆப்ஷன் இனிமேல் தொடரப்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். 10 வாரத்துக்கா இல்லை 14 வாரத்துக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வாரம் அவர் சொல்லியிருக்காரு, ஸோ இந்த விளையாட்டில் ஜெயிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்போ தான், அதனால தான் இந்த பாம்பு எல்லார்கிட்ட போய் பேசிட்டு இருக்கு, பேசி கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ ஜெஃப்ரி கிளவராக எடுக்கிறாப்புல. அழகாக சொல்லிட்டாங்க ஜாக்லின், நீ கடைசி வரைக்கும் உனக்காக விளையாடு, நீ இந்த அங்கீகாரம் கிடைக்கல தான் போன வாரம் ரொம்ப வருத்தப்பட்டேன், இப்போ இது உனக்கு கிடைச்சிருக்கு. அதாவது குரூப்புக்கு நாமினேஷன் கிடைக்கும் போது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் போது பாய்ஸ் டீமுக்குன்னு அதை ஒரு பாயிண்ட் கூட ஜெஃப்ரி கன்சிடர் பண்ணதே கிடையாது அந்த டீம், பாய்ஸ் டீம். அப்போ அந்த பையனுக்கு மனசுக்குள்ள அது இருந்திருக்கு. அப்போ இது தனியா நீ விளையாடி நீ ஜெயிச்சனாதான் உனக்கு அந்த பாஸ் அப்படின்றத சொல்லிட்டாரு அவர். யார் இந்த கேமை ஜெயிக்கிறாங்களோ அந்த ஒரு நபருக்கு அந்த பாஸ்ன்ற போது, இது யாரோட கேங்குல செலக்ட் பண்ணி ஒருத்தருக்கு கொடுக்கல, கேங்கா விளையாட ஒருத்தருக்கு செலக்ட் பண்ணல, உன்னை நீ செலக்ட் பண்ணிக்கிற, உனக்கு அது கிடைக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த பையன் ஸ்டபனா நிற்கிறான், எனக்கு இந்த பாஸ் வேணும். ஸோ அந்த பையன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணுறான். அந்த கேமை வின் பண்ணியாச்சு. ஜெஃப்ரி தான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டார் நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஆனால் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஜெஃப்ரி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக ஜாக்லின் மட்டும் வந்துடவே கூடாது, ஸ்டப்பன்னா இருக்காங்க எல்லாரும். அதனால தலைவி வரவே போகிறதில்ல, வராமே இரு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இருக்கோம் காப்பாற்ற அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு விட்டேன். அண்டு ஒஸ்ட்டில் வந்து மஞ்சரி அண்டு ராணுவ கூத்தாங்க. சரி, ஏன் மஞ்சரி கூத்தாங்கன்னு எனக்கு புரியல. மஞ்சரி நல்லா டஃப் ஃபைட் தான் பண்ணாங்க. ஏன் லாஸ்ட் நாள் சிவானா ஒரு இது பண்ணாரு, சிவானா வந்து யாருமே கேட்கல அட்டென்ஷன் அவர் மேல திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணாரு. ஆனா அது வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா, யாருமே நம்மள இந்த வீட்டுல வந்து கண்டுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம குரலை இப்படி எழுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக எழுப்பினாரான்னு எனக்கு தெரியல. பட் அவரு பின்னாடி ஒரு விஷயம் பேசுறாருல, ரஞ்சித் அண்ணா கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, சீனியர்ன்ற மரியாதை கொடுக்காதீங்க, கேளுங்க. நீங்க மரியாதையை வந்து உங்க மரியாதை இழக்கிறீங்கன்னும் போது அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. கேட்டாலே நீங்க ஒரு ஹீரோவா தான் வெளியில தெரிவிங்க. ஸோ அது அந்த ஒரு பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்ற ஆதங்கத்துல வந்து அவர் வந்து நேற்று ரொம்ப பஸ்ட் ஆயிட்டாரு. அப்ப வந்து ஜாக்லின் வந்து சரி விடு, நான் சாரி, நான் கேட்காத தப்பு. நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் அவுட் ஆகும்போது மஞ்சரி வந்து கேட்கல, இழுத்துட்டு கேட்கலன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி மஞ்சரி பிடிச்சி இழுத்ததுனால தான் அவருக்கு வந்து கழுத்து இதுவாயிருக்கு. அப்போ கேம் முடிஞ்சதுமே வந்து அவங்க கேட்கவே இல்லை, வந்து உட்காந்து அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவித்ராவுக்கும் அவங்களுக்கும் பவித்ரா இப்ப சொல்லுங்க, நான் 7 பேர் அவுட் பண்ணிருக்காங்க பவித்ரா. நான் சொன்னல, அவங்க வந்து ராணுவ பொம்மைய வாண்டடா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சௌந்தர்யா ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சௌந்தர்யா, இந்த கையில அன்ஷிதா, இந்த கையில சௌந்தர்யா. பெட்டுக்குள்ள இருந்து எழுந்துக்கும் போது ஜாக்லின் சொல்ற மாதிரி, ஜாக்லின் வந்து வாண்டடா சொல்லல, அவங்களுக்கு சௌந்தர்யா பொம்மை வேணும். அதனால சொல்லும் போது சிவா கிட்ட கிடைக்கணும் அந்த பொம்மைன்றதுக்காக சொல்லும் போது இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அப்பவே போட்டுட்டு பெட்டுல இருந்து வராம பெட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் போட்டுச்சு. அப்ப அவர் எடுத்துட்டு அதுக்கு லேட் ஆகணும். ஃபர்ஸ்ட் அவுட்டா, செகண்ட் ராணுவ அன்ஷிதாவை தூக்கிட்டு ராணுவ போட்டுட்டு, ராணுவ அழகா உள்ள போய் பவி வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் போட்டுட்டு செகண்ட் விக்கெட் அவுட் ஆச்சு. அதுக்கு அடுத்தது வந்து ரஞ்சித் அண்ணா, ஆனந்தி லைனா வந்தாங்களே, மஞ்சரி ஆமா மஞ்சரி, ரஞ்சித் அண்ணா, ஆனந்தி 6 விக்கெட் எடுத்திருக்காங்க பவித்ரா. அப்போ இந்த விஷயத்துல யாரையும் வந்து சண்டை போட்டுக்காம மூளை யூஸ் பண்ணி விளையாடுனது பவித்ரா தான். அவங்க பொம்மை போயிட்டே இருந்துச்சு, ஆனா இவங்க வைக்கவே இல்லை. பாம்பு உஷார்ல, பாம்பு என்ன பண்ணுச்சு, எல்லாரையும் முன்னாடி வச்சு நீ லாஸ்டா தானே வர, இரு நான் உன்னை தூக்குறேன் அப்படின்ட்டு பாம்பு லாஸ்டா வந்து ஸ்லாட் ஃபுல்லாகி போய் கடைசி 5ல் 4வது பிளேஸ்க்கு வந்து கிடைக்காம போச்சு இவங்களுக்கு. ஸோ அதனால வந்து பவித்ரா அவுட்.
அந்த அந்த விதத்துல லாஸ்ட் 5 பேர் 4 ஸ்லாட் தான். அதுல வரும்போது பவித்ரா அவுட் ஆயிட்டாங்க, பாம்பு அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால அவங்க 4 பேர் இருக்காங்க, பவித்ரா வந்துட்டாங்க. பட் குட் கேம், சூப்பரா அவுட் பண்ணாங்க. வெளியில வச்சு அவ்வளவு நேரம் ஃபைட் பண்ணவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. சைலண்ட் கில்லர், இது ஒரு விதமான சூப்பர் கேம்னே சொல்லலாம். ஆனா நம்ம பண்றோம், நம்மளுக்கு யாராவது பண்ணோம்ல, அதனால வந்து நம்ம பண்ண நம்ம அனுபவிக்கணும். இங்கேயும் கர்மாயச பூமராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனா பாம்பு எப்படி தப்பிச்சுட்டு வருதுன்னு தெரியல. ஒருவேளை பரவாயில்ல, ஜெஃப்ரி தான் ஜெயிச்சிட்டாரு, அது வரைக்கும் ஓகே. நான் விட்டு கொடுத்துருவாரோன்னு நினச்சேன். ஏன்னா இவங்க வந்து அழுவோம், போன வாரம் அழுதுச்சுல. இதில் ஒரு விஷயம் வந்து ஜாக்லின் பண்ணாங்க நேற்று. நீ வந்து உனக்கு முத்து அண்ணா தான் ஃபேவரட், இல்லை நான் எல்லா கூடயுமே பழகுவேன் அப்படின்னும் போது, ஸோ நான் அண்ணா தானே அழும்போது முத்து அண்ணா வேணும்னு கேட்டேன். இந்த விஷயம் ஜெஃப்ரிக்கு தெரியாத போல, என்னது முத்து அண்ணா வேணும்னு கேட்டுச்சா அப்படின்னு ஒன்னே அவர் ஷாக் ஆயிட்டாரு. இந்த டிஸ்கஷன்ல தான், அது லாஸ்ட் ஃபைனல் டிஸ்கஷன்ல தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இது டீமா போய் பேசிட்டு இருக்கு. என்னை சேவ் பண்ணுங்க, என்னை எப்படியாவது எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும். யாராவது கேம்ல இருந்து அவுட் ஆனவங்களாம் சேர்க்குது, எனக்காக நீங்க ஒரு நிமிஷம் என் பொம்மை உள்ள போற வரைக்கும் வழி விட்டுட்டு மற்றவங்க பொம்மையை ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையுமே வந்து பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் இதை எடுத்துட்டு வந்து ஜாக்லின் சொல்லும்போது அது ஒரு பாயிண்டா இருந்தது ஜெஃப்ரிக்கு மைண்ட்ல. என்னது அப்படி பஞ்சா அப்படின்ற மாதிரி. மேபி அதை பத்தி நைட் பேசியிருப்பாங்க, பட் அது எனக்கு தெரியல. எனிவேஸ் இந்த மாதிரி போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா போயிட்டு இருக்கு. காலில இருந்து இன்னைக்கு வந்து ஹாட் ஸ்டார்ல வந்து பேராஷூட்னு ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான ப்ரமோஷனுக்கு அந்த 2 குட்டி பாப்பாஸ் வந்து உள்ள போயிருக்காங்க. ஒரு ஃபன் டாஸ்க் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. காலைல ஆனும் சீரிஸ் ஆன் பண்ண கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, நல்லா இருந்தது. பட் படம் நல்லா இருக்கு, எல்லாமே பாருங்க ஹாட் ஸ்டார்ல. இந்த வாரம் வந்து எவிக்ஷன் யார் மேம் இருக்க சான்சஸ் இருக்கு? நம்ம லாஸ்ட் டைம் வேற ஒரு பர்சன்ஸ் நினைச்சோம், பட் நமக்கு ஏமாற்றம். இந்த வாட்டியும் அதே பர்சன் தான் வந்து இருக்காங்க, ஆனா எடுப்பாங்களான்னு தெரியல. சில பேர் டபுள் எவிக்ஷன் சொல்றாங்க. ஏன்னா முத்து நேத்து ஒரு கணக்கு போட்டுருந்தாரு, இத்தனை வாரம் இன்னும் 8 வாரம் தான், 8 வாரத்துல கடைசி ஒரு வாரத்தை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி வாரம் இது அது 6 பேர் தான் இருக்கணும், 6 பேர்ல ஒருத்தன் பெட்டியை தூக்கிட்டு போயிடுவான், 5 பேர் ஃபினாலேல ஸ்டேஜுக்கு போறது 3 பேர் வரைக்கும் அவர் பேசிட்டார் மஞ்சரி கிட்ட. அப்படி அவர் சொல்றதை பார்த்தா இந்த வாரம் அடுத்த வாரம் இந்த 2 வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு கணக்கு, முத்து கணக்கு. அது கரெக்டா சேனல் செய்யறாங்களான்னு தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் நோட் பண்றாங்க சேனல், இதையும் நோட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் எவிக்ஷன் வச்சு தூக்குங்கன்ற, வேஸ்டா இருக்கவங்கள தூக்கிடுங்க, தயவு செஞ்சு தூக்கிடுங்க. பாம்பு கூட கொஞ்சம் நாள், ஏன்னா பாம்பு இருக்கும், டேடி அனுப்ப மாட்டார், நீ இரு, உனக்கு வந்து உன் குடும்பம் கஷ்டப்படுது, அதனால நீ இரு, பெட்டியை கொடுத்து உனக்கு அனுப்புறேன், நானு எடுத்த உடனே 10 லட்சம் வைக்க சொல்றேன், எடுத்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி அந்த ஐடியால இருக்காரு டேடி. அதனால டேடி அனுப்ப மாட்டார், சேனல் அவங்ககிட்ட பேசதும் வேஸ்ட் தான். ஸோ அதை தாண்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யாரை அனுப்பணும் அப்படின்னு கேட்டா சத்யாவை அனுப்பணும். அப்பதான் விஷால் வந்து பிரிஞ்சிருப்பார். ஸோ சத்யாவை அனுப்பணும். தர்ஷிகா அனுப்பினா கூட நல்லா தான் இருக்கும். பட் ஒரு லவ் கண்டென்ட்காக வச்சிருப்பாங்க, 80 days வச்சிருப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து லாஸ்ட்லி அவங்க அப்பா வந்து திட்டலியா, அந்த மாதிரி யாராவது வந்து திட்டுவாங்களான்றதுக்காக வச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் வச்சா சத்யா அண்டு சிவா நான் போகிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கேம் வந்து அவர் வாயை திறந்து பேசல, சரியா பேச மாட்டேங்கிறாரு. அண்டு அதனால ஒரு சில விஷயங்கள் அவருக்கு ஆப்போசிட்டா மாறுது. நிறைய பேர் அவர் மதிக்கல, அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு. அதனால அவர் போன உடனே அவர் கேமை விளையாடாததுனால அவர் போவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தாட். பட் சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தா ஒரு 90% சிவானா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அவருக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு, அவர் விளையாடி இருக்கலாம், அது விளையாடல. ஆனால் டபுள் எவிக்ஷனாக இருந்தால் தயவு செஞ்சு சத்யாவை தூக்குங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படியா மச்சான், ஆமாவா மச்சான், அப்படியா, சரிடா, இவர் கருத்து வெளிலவே வராது. விஷால் சொல்றாரு, அப்பல நீ எக்காந்து கூட பொம்மை நான் வைக்க மாட்டேன் மச்சான், உனக்காகவே வைக்க மாட்டேன். உடனே இவரு, மச்சான் அது உன் கருத்துன்னு இவரு சொல்லதில்ல, அது உன் கருத்து, நீ சொல்லுடா, உன் கருத்துடா அது, நீ சொல்ற. இவரு தான் ஃபீட் பண்ணது, ஆனா சொல்றது வந்து சத்யா. உனக்காக வைக்க மாட்டேன் மச்சான், மச்சான் அது உன் கருத்து, நீ தான் சொன்ன, புரியுதா, நீ தான் சொல்ற, நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி, உன் கருத்துடா நீ சொல்றா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பேபிக்கு ஃபீட் பண்ணி தான் சொல்ல வைப்பீங்க அப்படின்னா அந்த பேபி வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்றது என்னுடைய தாட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரோட எவிக்ஷன் இருக்குன்ட்டு. ஸோ உங்கள் நேரத்தை நன்றி.